நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே வணக்கம். நலமா நீங்க நலமா. கடந்த வாரம் அயல் நாட்டில் வாழக்கூடிய நம்முடைய தமிழ் நெஞ்சங்களோடு உரையாடினோம். இன்றும் தொடர்கிறோம். ஏனென்றால் மாதா தொலைக்காட்சியின் 10 ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி இது. 10 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே நேரத்திலே அன்பு நெஞ்சங்கள் இந்தியாவில் மட்டுமல்ல, அயல் நாட்டில் வாழ்பவர்களும் மாதா தொலைக்காட்சியை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய நெஞ்சத்தில் அதை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் சென்று சந்திக்கிறோம். நமது மாதா தொலைக்காட்சியின் இந்த காணொளி வாயிலாக அவர்களோடு உறவாடி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இன்னும் அவர்களோடு பேசலாமா? வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஃபாதர், போன வாரம் நம்ம நிறைய பேர்கிட்ட பேசினோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்ல அருமையான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம தொடர்றோம் அந்த நிகழ்ச்சியை. அதனால் முதலாவதாக ஒரு அன்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிச்சிடலாம் சார். ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா? வாங்க போலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா நீங்க நலமா? நலம் ஃபாதர். நீங்க எப்படி இருக்கீங்க ஃபாதர்? ரெண்டு பேரும் நல்லா இருக்கமா. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க ஃபாதர். என்னோட பேர் லீமா ரோஸ். நான் டெக்சாஸ்ல ஆஸ்டின் ஊர்ல இருந்து பேசுறேன் ஃபாதர். உங்க வீட்டுல இருக்க உங்க பேர்லாம் சொல்லுங்க. எங்களோட கணவர் பேர் தியாகராஜன். ஒரு பையன் தான் ஃபாதர். அவர் பேர் கவின் ஜூட். மகிழ்ச்சி. ஸோ மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும், இல்லை உங்க மனசுல ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? வெளிநாட்டுல வாழ்ற நம்ம தமிழ் மக்களோட நம்முடைய தமிழ் கோயில்னு சொல்லலாம் ஃபாதர். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் கோவிட்ல எல்லாம் நாங்க மாஸ் பார்த்தது, ப்ரேயர் பண்ணது எல்லாமே மாதா டிவி வழியா தான். அதனால நம்ம முக்கியமா மாதா டிவி நமக்கு ஒரு சர்ச்சில் போய் எப்படி நம்ம ப்ரேயர் பண்ணுவோமோ, சர்ச் எப்படி நமக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு தர இடமா அமைதோ அது மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஃபாதர். ஸோ லீமா அவங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்டின்ல இருக்கிறாங்க. நான் முதல் முறையாக டெக்சாஸ்க்கு அங்கே போன அந்த காலகட்டத்தில் ஒரு சிறிதாக என்னுடைய வகுப்பு தோழர் ரச்சனாதனுடைய அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தமிழ் குடும்பத்தை உருவாக்கியிருந்தாங்க. அப்போ ஒரு சின்ன அமைப்பாக இருந்தது. இப்போ ஓரளவுக்கு ஒரு 50-60 குடும்பம் இருப்பாங்களா ஆஸ்டின்ல? நிறைய பேர் இருக்காங்க ஃபாதர். இப்போ நம்ம ஒரு 150 பேர் இருக்கிறாங்க ஃபாதர். கிறிஸ்துமஸ் ஈஸ்டருக்குலாம் நம்ம 60ல இருந்து 80 குடும்பங்கள் வர்றாங்க. இப்ப 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம தலைமை மாற்றிட்டே இருக்கோம். புதுசா பொறுப்பெடுத்திருக்கிறாங்க. இப்போ ஆஸ்டின் டயசிஸ்ல இணைஞ்சு பணியாற்றுறதுக்காக வேண்டி அவங்க கூட சேர்ந்து நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஃபாதர். வெரி சூப்பர். ஸோ இது ஒரு மினிஸ்ட்ரி மாதிரி, டயசிஸ்ல ஒரு டயசிஸ் சார்ந்த தமிழ் மினிஸ்ட்ரி மாதிரி. தமிழ் மினிஸ்ட்ரி, அதாவது அங்கே இருக்கிற ஆஸ்டின் டயசிஸில் இப்போ அமெரிக்காவில் பல மறை மாவட்டங்கள் அப்படி தான். அங்கங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, துணையாக ஏதாவது ஒரு சர்ச்சை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அங்கே அவங்க ரெகுலராக அவங்க வாரத்துக்கு ஒரு தடவையோ மாதத்துக்கு ஒரு தடவை திருப்பணி நிறைவேற்றுவது, அங்கே ஒன்று கூடுவதற்கு அந்த இதெல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் தொடக்க காலத்துலேருந்து அதை உருவாக்கி இன்றைக்கி நிறையா ஆஸ்டினில் பார்த்திங்கன்னா, அங்கே இன்றைக்கு அமெரிக்காவில் சான் ஃப்ரான்சிஸ்கோ அடுத்தபடியாக ஆஸ்டின் தான் இன்றைக்கி அந்த சிலிகான் வேலின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கு அங்கே ஆஸ்டின் பகுதியில் வேலைக்கு வராங்க, அங்கே வேலை செய்கிறாங்க. ஸோ லீமா ஷீ இஸ்
ஒன் ஆஃப் த அந்த ஏரியாவில் நம்மளுக்கு முதலாக டெக்சாஸில் போய் அங்கே மக்களை சந்திப்பதற்கு இவங்க ரொம்ப துணையாக இருந்திருக்காங்க நம்மளுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றிங்கம்மா. ஏன்னா நீங்கள் மாதா டிவிக்காக இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் ரொம்பவே சந்தோஷம். ஸோ மாதா டிவியில் நீங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஏதாவது சொல்லுங்கள். அதிகமாக பார்க்கறது மாஸ் ஃபாதர், அதுக்கப்புறம் வந்து பாடல்கள், எல்லா நிகழ்ச்சியும் பொதுவாக பார்ப்போம் ஃபாதர். இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும் ஃபாதர். மிஸ் பண்ற மாதிரியே தோணாது மாதா டிவி பார்க்கும்போது. எஸ்பெஷலி இப்போ எங்க அம்மா எல்லாம் வந்திருக்கிறாங்க ஃபாதர் ஊர்ல இருந்து வந்திருக்கிற வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே காலையில மோஸ்ட்லி அங்க இருந்து வந்தவங்களுக்கு ஜெட்லாக்ல பாதி நேரம் தூக்கம் வேற வராதுல ஃபாதர். எப்ப விழிச்சிருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சமா சத்தம் வச்சாது மாதா டிவி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சொர்க்கமா தான் இருக்கு மாதா டிவி. மாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கிறீங்கம்மா? மாதா டிவி பாக்குறதுனால எங்க பிள்ளைங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்க முடியுது ஃபாதர். ஏன்னா இங்க வளர்ற பிள்ளைங்களுக்கு அவங்க உட்கார்ந்து மற்ற டிவி ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்கவும் மாட்டாங்க ஃபாதர். இங்க இருக்க பிள்ளைங்க வந்து தமிழ்ல வந்து டிவி பார்க்கறது ரொம்ப அரிதுதான். சார் நம்ம வந்து நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு நம்ம வந்து நம்ம மொழியில சொல்லி கொடுக்கணும், சில விஷயங்கள் இதை கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து மாதா டிவி பார்த்தா அவங்களுக்கு அதுல இருந்து நிறைய கத்துக் கொடுக்க முடியும். மாதா டிவி நேயர்களுக்கு ஏதாவது சில வார்த்தைகள் நீங்க சொல்லலாம், என்ன சொல்ல விரும்புவீங்க? மாதா டிவியின் வளர்ச்சிக்கு நம்ம எல்லாம் இன்னும் நல்ல ஹெல்ப் பண்ணணும். மாதா டிவி வந்து நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு நிறைய செய்யறாங்க. அதுக்கு வந்து நம்மளால உதவிகளை செய்யணும். அட் தி சேம் டைம் பார்வையாளர்களை இன்னும் வந்து ஊக்குவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். சகோதரி லீமா, உங்களோட பேசுனது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க அடுத்து உங்களுடைய தமிழ் மக்களை சந்திக்கும் போது எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து நீங்க சொல்லுங்க. அதனால் மேபி இந்த வருஷம், கடந்த வருஷம் நான் வரும்போது நாங்கள் டெக்சாஸ் பகுதியில் வரல, பார்ப்போம் இந்த வருஷம் சந்திக்க முடியுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நிறைய ஃபாதர் தியோஃபிலஸுடைய தம்பி மகன் அவர்லாம் கூட அங்கே தான் இருக்கிறார் நினைக்கிறேன். அவரை சந்தித்தேன் லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது. தியோஃபிலஸ் மாதா டிவியில் வந்து ஒரு காலத்தில் அவர் இப்போ இல்லாத கொரோனாவில் அவர் கடவுள்கிட்ட இறந்துட்டார். மாதா டிவியுடைய வந்து நிறைய நிகழ்ச்சிகளில் வந்து அவர் பங்கெடுத்திருக்கிறார். ஒரு விவிலிய அறிஞர். ஸோ இந்த மாதிரி பரிச்சயமான நபர்கள் அங்கே நிறையா இருக்கிறாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்க. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோட ரொம்ப நன்றிங்கம்மா. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப சாந்தமாக அமைதியாக கருத்துக்களை வந்து ரொம்ப சிம்பிள் பட் வெரி டெடிகேட்டட். எல்லாரையும் ஒரு தெரியுது அவங்களுடைய வெரி கமிட்டட், ஒரு கமிட்டட் அப்படிங்கிறது அழகாக தெரியுது. அது அவங்களுடைய பேச்சுக்களையும் தெரியுது. நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கூட அவங்கள்ட்ட இருக்க மாதிரி தெரியுது. நல்லா கோஆர்டினேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப அழகாகவே இருக்கு அவங்கள்ட்ட. ரொம்ப அருமை, நல்லா பகிர்ந்துக்கிட்டாங்க. அடுத்த அன்பரை கூப்பிடலாம் ஃபாதர். ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா? வாங்க போலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நாங்க நலமா இருக்கோம் ஃபாதர். ரொம்ப சந்தோஷம். ஆன்லைன்ல மீட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். நைஸ் டு மீட் யூ ஆன்லைன். மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுக்கிறது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னுடைய பெயர் மேரி சம்பூரணா. வி லிவ் இன் யூஎஸ். இப்போ வந்து எங்களோட சிட்டி எர்வைன் சிட்டி, கலிஃபோர்னியா, இன் சதர்ன் கலிஃபோர்னியால இருக்கிறோம். இட் இஸ் நியர் லாஸ் ஏஞ்சலஸ். பட் ஒரிஜினலி நான் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் இருக்க கோம்பியான்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கேன். திண்டுக்கல் பக்கம், இட்ஸ் நியர் திண்டுக்கல். அப்பா ஜான் பீட்டர், அம்மா பிலமின். நாங்க எங்க ஃபேமிலியில 4 பேரு. அக்கா அண்ட் மெர்சி, ஜாக்லின் அண்ட் பால் அண்ட் டேனி, 2 பிரதர்ஸ். இங்க என்னோட ஹஸ்பண்ட் கூட சிமியன் என் கூட இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு பையன் மைக்கேல் ஜோசப் அப்படின்னு ஒரு சன் இருக்காங்க. நீங்க சொல்லுங்க. காலேஜ் முடிச்சுட்டு இப்ப ஹையர் ஸ்டடீஸ்க்கு ட்ரை பண்றாங்க ஃபாதர். என்னுடைய பேர் சிமியான். I am from Tirchi, and I have a very big family, 8 siblings நாங்க.
எல்டஸ்ட் பிரதர் வந்து ஃபாதர் தேவதாஸ், சொசைட்டி ஜஸ்விட் ஃபாதர், ஹி பாஸ்ட் அவே. அதற்கு பிறகு 2 brothers ஆர் ஹியர் இன் த யூஎஸ், வில்லியம் அண்ட் யூஜின், தே ஆர் இன் த ஈஸ்ட் கோஸ்ட். அப்புறம் இந்தியாவில் 2 brothers இருக்காங்க ஃபாதர். அதில் ஜார்ஜ் ஸ்டீஃபன், மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறவங்க. எனக்கு தெரியும். மாதா தொலைக்காட்சி பார்க்குற அவ்வளோ பேருக்கு அவரை தெரியும். அப்புறமேலு ஜோசப் இஸ்ரேல், ஹீஸ் இன் மதுரை. அப்புறம் 2 சிஸ்டர்ஸ், போத் ஆஃப் தம் ஆர் நன்ஸ். ஒரு அக்கா வந்து கார்மல், டாஞ்சூர் கார்மல்ல மதர் பிரேயர்ஸ் வந்து ஷி பாஸ்ட் அவே. இன்னொரு சிஸ்டர் வந்து பாண்டிச்சேரி கார்மல். ஸோ வி ஹேவ் லைக் 3 பேர் ரிலீஜியஸ் எங்க வீட்டில். ஆமா சார் சொல்லுவாங்க, அவர் வந்து விவிலிய தாத்தா அப்படின்னு தானே சொல்லுவோம் நாங்கள். அதுதான் பேர் வச்சிருந்தோம் அவருக்கு. அங்க திருச்சியில இருக்கும் பொழுது விவிலிய தாத்தா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி ஒரு 200 எபிசோட்ஸ்க்கு மேல கொடுத்தாரு. பயங்கர நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டி, கமிட்டட், டெடிக்கேட்டடா. அப்படியே ஒரு ஒர்க் கொடுத்தோம்னா அவ்வளோ சின்சியரா, எவ்வளோ பெஸ்டா கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்டா கொடுப்பாங்க அவங்க. அதனால இப்போ கூட அவங்க அதான் அம்மாவுடைய போன வருஷம் நினைக்கிறேன் இல்லைங்களா, அவருடைய 40 நாள் மாஸ்க் போயிருந்தேன் நான். ரொம்ப எப்போதுமே கனெக்டட், அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிக்குவார். ஃபாதர் நல்லா இருக்கீங்களா, பேசுறீங்களா அப்படின்னு பேசி அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிக்குவார். எப்போதுமே ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. வெரி நைஸ். நன்றி ஃபாதர். மேரி, சைமன் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ மாதா தொலைக்காட்சி வந்து அமெரிக்காவில் காலூன்றுவதற்கு நம்ம பல சிரமங்கள் மத்தியில், ஏன்னா அங்கே ஒவ்வொருத்தரும் நிறையா அந்த பிஸியாக இருப்பாங்க, இல்லை நமக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்காம இருந்த சமயத்தில் என்னுடைய நண்பர் ஜோ நம்மளுக்கு அறிமுகப்படுத்தினார். பிறகு நான் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு என்னுடைய அத்தை மகன் பாஸ்டின் ராஜாங்க, அப்போது இவங்களாம் அறிமுகம். இப்போது மாதா தொலைக்காட்சிக்கென்று ஒரு உரையான ஒரு தளத்தை உருவாக்குவதற்கு அமெரிக்காவில் மேரியும் அவங்க சைமன் 2 பேருமே தே ஹேவ் பீன் வெரி கோஆப்ரேட்டிவ். இப்போ நம்ம அங்கே மாதா மீடியா ஃபெல்லோஷிப் அப்படின்ற ஒரு அசோசியேஷன் நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதற்கென்று ஒரு வங்கி இதை உருவாக்கி இப்போ ரொம்ப சிறப்பாக அது செயல்பட்டு கொண்டிருக்குன்னா அதற்கு முழுக்க காரணம் சகோதரி மேரி, அவங்களுடைய கணவர் சைமன். அவங்க தான் பிரசிடெண்ட்டாக அதுக்கு இருக்கிறாங்க. சார் வந்து அதுக்கு ட்ரெஷரராக இருக்கிறாரு, ராஜா வந்து செக்ரட்டரியா. ஏன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நம்ம கூப்பிட்டோம்னா யோசிப்பாங்க, அதில் எதுவும் வேலை இருக்கா அப்படி இப்படி சொல்லிட்டு. அவங்க பெருசாக அதை பற்றி யோசிக்காமல் சரி நம்மளுக்கு முடிஞ்சதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப சிறப்பாக அதை ஆரம்பித்து இப்போ 1 வருஷம் இன்னும் ஆகலை. பட் அதற்குள்ளே நம்மளுக்கு நல்ல மக்களுடைய ஓரளவுக்கு அங்கே பரவலாக்கம் செய்து அதில் நிறைய பேர் இப்போ பங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாதா தொலைக்காட்சியுடைய தளத்திற்கு சிறப்பான தொடக்கப்புள்ளியாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நல்லவர்களே நாம் சந்திச்சு பேசிட்டு இருக்கிறோம். ரொம்ப அருமைமா, ரொம்ப அருமை சார். ஆனால் நீங்க உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி மச் அப்ரிஷியேட்டட் அண்ட் இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் திஸ் மாதா டிவி. ஏன்னா உங்களை மாதிரி கரங்கள் எங்களோட இணைந்து இருக்கும் பொழுது மாதா தொலைக்காட்சின்னு அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல முடியும் எங்களால. கண்டிப்பா ஃபாதர், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு ஒரு கடவுளுக்கு மற்றவங்களும் கம்பேர் பண்ண முடியாது. பட் ஒரு சின்ன வகையில எங்களோட உதவியும் இருக்கிறது, எங்களையும் அந்த ஜேர்னில இன்க்ளூட் பண்ணதுக்கு ஃபாதர் டேவிட் ரொம்ப நன்றி. ஃபாதர் டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த மாதிரி ஒரு உங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்ததற்காக. இங்க நல்லா இப்ப இது வந்து இட்ஸ் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், இட்ஸ் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணி ஸோ இது எல்லாமே ஃபார்மலா பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து மென்மேலும் வளரும், நல்லா வளரும். அதற்காக எங்களுடைய நாங்க வந்து we are very active in Tamil Catholic community also in Los Angeles. It is in the Divine Savior Catholic Church. அங்க வந்து நிறைய தமிழ் ஃபேமிலிஸ் வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்க வந்து ஃபாதர் ஆல்பர்ட் அண்ட் ஃபாதர் சாமிதுரை அவங்க தான் எங்களுடைய பாஸ்டர்ஸ். அவங்களுடைய உதவியிலையும் நாங்க நிறைய அங்கேயும் we will communicate and distribute our நம்ம மாதா டிவி ஃபெலோஷிப் மீடியா பத்தி எடுத்து உரைக்கலாம்னு இருக்கோம். இங்க ஆரஞ்ச் கவுண்டில அரௌண்ட் லிவிங் இன் ஆரஞ்ச் கவுண்டிலையும் we have some Tamil families. ஸோ அவங்களோட கேதர் பண்ணும் பொழுதெல்லாம் we will try to
மாதா டிவி மாதா டிவியை பத்தி நிறைய சொல்லலாம். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா மாதா டிவி இஸ் கைண்ட் ஆஃப் பிகமிங் அ விர்ச்சுவல் பேரிஷ். அதாவது எங்களுக்கு இங்க பேரிஷ் இல்லைனாலும் கூட உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ்லாம் எங்களுக்கு ஒரு பேரிஷ் மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. அண்ட் பெனிஃபிட் ஆல்சோ. We love lot of the programs. We enjoy watching. So அதற்காக உங்களுக்கு மிக்க நன்றி சொல்லி. சூப்பர் சூப்பர். ரொம்ப அருமை. வந்து தமிழ்ல இருக்கிறது நாங்க இந்த டியூரிங் பேண்டமிக் சமயத்துல தான் ஃபாதர், அப்பதான் வி காட் மோர் இன்வால்வ்டு வித் மாதா டிவி. அப்போ வந்து இட் வாஸ் ரியலி ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. எல்லா ப்ரோக்ராம்ஸ் அந்த சமயத்துல வாட்ச் பண்ணோம் நம்ம டியூரிங் த லென்ட் சீசன், லென்ட் ரிட்ரீட், லென்ட் ஸ்பெஷல்ஸ். அப்புறம் இப்போ வந்து நிறைய வாட்ச் பண்றது வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் நீங்க ப்ராட்காஸ்ட் பண்ணும் பொழுது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேட்லி நீங்க கவிராயபுரம் அந்த இதை பத்தி அந்த பண்ணீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நாங்க ஐ யூஸ் டு கோ தேர் வென் ஐ வாஸ் லிட்டில். அங்க ஐ மீன் அம்மா கூட்டிட்டு போவாங்க ஸ்பெஷலா வேண்டிக்கிறதுக்கு, இன்ஃபன்ட் ஜீசஸ் குழந்தை சேர்த்துட்ட வேண்டணும்னு ஆர்வமா இருக்கும். அன்னைக்கு அங்க பார்த்தப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது பார்க்கும்போது. ஓகே, சூப்பர் சூப்பர். அவர் சைமன் அவர் வந்து இஸ் ஆர்கனிஸ்ட் ஆல்சோ. அந்த தமிழ் பூசைக்கு வந்து ரொம்ப சீரியஸா பிராக்டிஸ் பண்ணி பாடல்கள் எல்லாம் எல்லாரும் அவங்க ரொம்ப சீரியஸா இன்வால்வ்டா வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஆமா, அருமை 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 அருமை. மாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கிறதா நினைக்கிறீங்க? எஸ்பெஷலி இந்த அடோரேஷன் அண்ட் பிரைஸ் அண்ட் வர்ஷிப்லாம் இட் இஸ் ஆசம் ஃபாதர். ஏன்னா எங்களுக்கு வந்து இன் அ வே வி ஃபீல் லைக் வி க்ரோ இன் அவர் தமிழ் கேத்தலிக் ரூட்ஸ் மாதிரி. ஏன்னா அந்த காலத்து பாட்டெல்லாம் வந்து அன்லஸ் இந்த மாதிரி மாதா டிவி மூலமா வரலன்னா நிறைய பேருக்கு அது போய் ரீச் ஆகாது. ஸோ அடோரேஷன் சாங்ஸ்லாம் ஸோ பியூட்டிஃபுல், பிரைஸ் அண்ட் வர்ஷிப்லாம் வெரி வெரி பியூட்டிஃபுல். அது இல்லாம நீங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் லென்ட் ஸ்பெஷல், இந்த இதுவே தகுந்த காலம் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் லென்ட் சீசன்ல இட் இஸ் வெரி லைக் ஸ்பிரிச்சுவலி இட் இஸ் பெனிஃபிட்டிங் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். நாங்க கத்துக்கிட்டதுன்னு பார்த்தோம்னா we have to walk with the Lord Father. அதாவது இனிமேல் எது பண்ணாலும் ஃபர்ஸ்ட் கடவுளை முன்னிறுத்தி அதன் பிறகு நம்ம பண்ணோம்னாக்க நமக்கு அதுக்குரிய பலன் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொன்னு கத்துக்கிட்டது வந்து நீங்க தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்ப ஈவன் நலமா நீங்கள் நலமாங்கிறதுலயுமே நீ ஒரு வேர்டு சொல்வீங்க, ஒரு தமிழ் வேர்டு எப்படி கத்துக்கணும் அப்படின்னு. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து இவ்வளவு இருக்கா அப்படின்னு ஒரு புதுசா கத்துக்க முடியுது. அதே மாதிரி தமிழ் பிரேயர்ஸ் எல்லாமே வந்து ஃபாதர் நீங்க புக்லெட் அனுப்பிச்சிருந்தீங்க. தமிழ் ஜபங்கள் வந்து இப்ப நாங்க விண்ணுலகில் இருக்கின்ற எங்க தந்தையெல்லாம் ஃபுல்லா இப்ப எல்லாம் பியூர் தமிழ்ல தான் நாங்க சொல்றோம். ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் அ ஹியூஜ் மாற்றம். உங்களுடைய சேவை மூலமா எங்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கு. முன்னாடிலாம் நாங்க வந்து எங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கிற மாதிரி நாங்க வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஃபாதர் டேவிட் தான் எங்களுக்கு சொன்னார், இல்ல நீங்க இததான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பொது மொழிபெயர்ப்பு ரொம்ப இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். மாதா டிவி பார்க்குற நேயர்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புவீங்க? நேயர்களுக்கு என்னோட இதுல வந்து எங்களுக்கு எப்படி ஸ்பிரிச்சுவலா ஹெல்ப் பண்ணினது அப்படின்னாக்கோ லைக் வி க்ரூ வெரி ஸ்ட்ராங் இன் ஃபெய்த். அது வந்து நம்ம லைஃப்ல வந்து எல்லாத்த விடவும் கடவுளை ஒன்றிச்சு வாழ்றதுக்குரிய ஒரு இதா எங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு. ஒரு எங்களோட ஃபெய்த் கொஞ்சம் வளர்ந்தது. அப்புறம் கேத்தலிக் டீச்சிங்ஸ், அதாவது நம்ம ஒரு செயின்ட் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்கள கடவுளை விரும்பி இருந்தாங்கன்னாக்கோ, எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு செல்ஃப் சாக்ரிஃபைசிங்கோ இல்லாட்டி ஒரு நம்ம லைஃப்ல வந்து கஷ்டம் துன்பம் எதுனாலுமே அதுக்கு ஒரு ரீசன் இல்லைன்னா அதை வந்து எப்படி கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ்றது, அதன் மூலம் செகண்ட் வந்து கடவுளுடைய பிளஸ்ஸிங்ஸ் எப்படி வாங்குறதுங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. சோ இதெல்லாம் வந்து மற்றவங்களும் பார்த்தாங்கன்னாக்கும் அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அவங்களுடைய ஃபெய்த் குரோவாக நிறைய சான்சஸ் இருக்குது. அவங்களுடைய ஃபேமிலிலையும் குழந்தைங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு கடவுள் ஃபெய்த் இன்வால்வ் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ அதனால முடிஞ்ச லெவலுக்கு எஸ்பெஷலி வெளிநாட்டுல வாழக்கூடிய எங்களை மாதிரி மக்களுக்கு வந்து
நம்மளுடைய தமிழ்லயே ஒரு 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 மேஸ் பாக்குறதுனாலும் சரி, ரோசரி சொல்றதுனாலும் சரி, வேற அதர் லைக் இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் சாங்ஸ் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. நான்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்கும் பொழுதே அது ஓடிக்கிட்டே இருக்கும். மார்னிங் சொன்னையே அடரேஷன் இஸ் சோ பியூட்டிஃபுல். அதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த டேக்குரிய ஃபுல்ஃபில்மெண்ட் எங்களுக்கு கிடைக்குது. சோ அது வந்து மற்றவங்களுக்கும் கிடைக்கணும்னு விரும்புறோம். அதனால அவங்களையும் we encourage everybody to watch Mother TV whenever possible. இன்னொன்னு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்கோ, உங்களுடைய இதுல இல்லந்தோறும் இறையாட்சி அப்படிங்கிறது தான் வந்து மோட்டோ மாதிரி சொல்வீங்க. அதை வந்து நீங்க இனிமேல் கொஞ்சம் மாத்திக்கலாம். உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் இல்லந்தோறும் இறையாட்சி. ஸோ இங்க உள்ள ஒவ்வொருத்தருக்கும் வந்து எங்களுக்கு வந்து இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து இந்த மாதா டிவி மூலமா வருது. ஸோ இங்க உள்ள ஃபாரின்ல வாழ்ற தமிழர்களுக்கு நாங்க சொல்றது தான், அதாவது மாதா டிவி வாட்ச் பண்ணீங்கன்னாக்கும் யூ கேன் க்ரோ இன் தமிழ் கேத்தலிக் ரூட்ஸ். ஈவன் தோ ஃபாரின்ல இருந்தாலும் கூட பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இங்க நிறைய இடத்துல வந்து தமிழ் கம்யூனிட்டிலாம் இன்னும் ஆர்கனைஸ் ஆகல. ஸோ அது ஆர்கனைஸ் ஆகுறதுக்கு வந்து மாதா டிவி ஒரு ஒன் ஆஃப் த ஒரு மீடியம் மாதிரி இருக்கு. சூப்பர், ரொம்ப மிக்க நன்றி. அருமை அருமை, ரொம்ப சிறப்பாக நல்ல கருத்துக்கள், ரொம்ப அழகா நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க. நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே நீங்க அனுபவித்த வார்த்தைகள், அதைத்தான் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப உற்சாகமா இருக்கு, எங்களுக்கு ஊக்கமூட்டுறதா இருக்கு. அதே மாதிரி 10th anniversary கொண்டாடும் மாதா டிவி நேயர்களுக்கும் திருத்தந்தையர்களுக்கும் பணிபுரிவர் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ எங்களுடைய ஜெபங்களும் ஆசீரும். God bless you. Thank you. Thank you. கடவுள் உங்கள் நிறைவு ஆசீர்வதிப்பார். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப ஃபார்மலா, அதே நேரத்தில் ஒரு நெருக்கமாகவும் நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஏன்னா ஜார்ஜ் ஸ்டீஃபன் சாரோட பேசும்பொழுது நிறைய அந்த சர்ச்சோட கனெக்டாக இருக்கணும் எங்கள் ஃபேமிலி அப்படிங்கிறத அவர் அடிக்கடி சொல்லுவார். அவங்க அப்பா அம்மா அப்படி தான் எங்களை வளர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதை இவங்கள்ட்டையும் நல்லாவே பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம பார்ட் ஆஃப் த சர்ச், அதனால எந்த அளவுக்கு அதில் இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறத வெளிப்படுத்துறது ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஃபாதர். அதை நீங்கள் நல்லாவே அவங்கள்ட்ட பார்த்து பேசியிருப்பீங்க. ஸோ மகிழ்ச்சி. அடுத்த அன்பரை கூப்பிடலாம் ஃபாதர். ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா? வாங்க போலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஃபாதர்ஸ். நலமா? நீங்க நலமா? நாங்க நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கோம். நல்லா இருக்கோம். ஆனா உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் ஜோசப் ஏர்னஸ்ட். நான் அங்க கலிபோர்னியால சாண்டியாகோ அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நியூ ஜெர்சில இருந்தப்ப அங்க உள்ள தமிழ் கேத்தலிக் அசோசியேஷன்ல பிரசிடென்டாகவும் அங்க உள்ள செயற்குழு உறுப்பினராகவும் இருந்து பணியாற்றியிருக்கேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 வருஷமா அமெரிக்கால இருக்கிறேன். ஃபாதர் இங்க வரும்போது அவரை மீட் பண்ணியிருக்கேன், அவரை சந்திச்சிருக்கிறேன். மாதா டிவிகளை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் மாதா டிவியை பத்தி. ஜோசப், அமெரிக்கா நாங்க வரதுக்கு காரணமே நீ தானே ஜோசப்? இல்ல இருந்தாலும் ஃபாதர், நீங்க நம்ம முதல்ல இருந்தே நம்ம அதை பத்தி மாதா டிவியோடைய வளர்ச்சியை பத்தி நம்ம முதல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம அதை பத்தி ஷேர் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா 10 வருஷம்ன்றது ஒரு பெரிய பிரமிப்பு தான். ஏன்னா நம்ம முதல்ல இருந்தே அந்த ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த வளர்ச்சியை வந்து நல்லாவே பார்த்துட்டு வர்றதுனா நமக்கு தெரியுது. இப்ப நீங்க லாஸ்ட் டைம் நம்ம இந்தியா வந்தப்ப கூட உங்களுடைய ஸ்டுடியோ வந்து பார்த்தேன். அதனுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப பிரமிப்பா இருந்தது. இன்க்ளூடிங் த சேப்பல், அந்த புது சேப்பல் ரொம்ப அழகா இருந்தது. அதே சமயம் நீங்க கட்டியிருக்க அந்த ஸ்டுடியோ, அப்புறம் அதுல உள்ள லேட்டஸ்ட் சாதனங்கள் எல்லாமே பயங்கர ஒரு பிரமிப்பா தான் இருந்தது எனக்கு பார்க்கும்போது. அதனுடைய வளர்ச்சி ரொம்ப, இது எல்லாமே காரணம் வந்து உங்களுடைய டீம் வந்து அவ்வளவு ராப்பால உடைச்சதுனாலதான் இது நடக்கும். இல்லாட்டி அது வந்து 10 வருஷத்துல இந்த அளவுக்கு கொண்டு வர்றது வந்து, அதுவும் ஒரு எந்த விதமான சப்போர்ட் இல்லாம மக்களுடைய சப்போர்ட்டை மட்டும் வச்சு இது கொண்டு வர்றது வந்து ஒரு பெரிய 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 விஷயம் தான். அது உங்களுடைய ஒருங்கிணைப்பும் உங்களுடைய உழைப்பும் அது நல்லா தெரியும். ரொம்ப நன்றி. உங்க டீமுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். அண்ணனை பத்தி நீங்க சொல்லுங்க. வந்து என்னுடைய ஒரு 40 வருஷத்துக்கு நண்பர். நாங்கள் 2 பேரும் +1ல இருந்து
ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், ரொம்ப டேலண்டட். ஜோ வந்து அவர் வந்து என்னன்னா வந்து மேக்ஸ் மண்டை. அவர் வந்து பயங்கர இன்டலெக்சுவல். மேக்ஸ் வந்து சும்மா மற்றவங்களாம் வந்து போட்டு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க, இவர் அசால்ட்டா மேக்ஸ் போட்டு. ஏன்னா நாங்கள் வி ஆர் த ஃபர்ஸ்ட் பேட்ச் டு பி சென்ட் ஃபார் மேக்ஸ் குரூப், சயின்ஸ் குரூப் வந்து படிக்க அனுப்பப்பட்ட முதல் செமினரி, மைனர் செமினரியில் எங்களை தான், பெட்டி செமினரியில் எங்கள் வி ஆர் கிவன் த சான்ஸ். அசால்ட்டாக மேக்ஸ்லாம் இது பண்ணுவாப்புல, ரொம்ப ஜாலியாக இருப்பாப்புல. ஜோ உடைய குடும்பமே வந்து இசை குடும்பம். அவங்க அண்ணன் வந்து ஒரு பெரிய மியூசிஷியன், ஒரு சேவியர், சரியான ஹைட்டாக இருப்பார். அக்கார்டின் போட்டுட்டு மாட்டிக்கிட்டு அவர் வந்து கொயர் கண்டக்டர். அந்த காலத்தில் வந்து மதுரை டைசஸுடைய ஆர்டினேஷன் ஃபுல்லாக அவர் இல்லாமல் அங்கே ஆர்டினேஷன் இருக்காது. புனிதர்கள் இன்னைக்கு வரைக்கும் நான் எவ்வளவோ பேர் புனிதர்கள் பிரார்த்தனை பாடி நான் கேட்டிருக்கேன். ஆனால் அவருடைய குரல் எனக்கு வந்து இன்னும் என் மனசில் இருக்கு. அந்த அழகாக அருமையாக பாடுவார், ரொம்ப அருமையாக, ரொம்ப பக்தியாக இருக்கும் அவர் பாடுறது. ஜோடைய குரல் வந்து நானும் ஜோவும் வந்து உட்காந்தோம்னா மணிக்கணக்கு போகிறதே தெரியாது. செமினாரில் பாட, நான் தபேலா வாசிக்க, அது மாதிரி ஒரு ரொம்ப ஜாலியாக. நாங்கள் +1 படிக்கும் போதே எங்களுடைய செமினரியுடைய கம்யூனிட்டி டேக்கு வந்து ஜார்சிபன் இன்னொரு நண்பர், அவர் ஜெர்மனியில் இருக்கார், அவர் பாட்டு எழுதி இவர் கம்போஸ் பண்ணி நாங்கள் பாடியிருக்கிறோம் கோயிலில், நாங்கள் +1 படிக்கும் போது. அது மாதிரியான ஒரு ஒரு உறவு. ஜோசப்புடைய மனைவி இப்போ அவங்க இல்லை, கடவுள்கிட்ட போயிட்டாங்க. அருமையான ஒரு சகோதரி. அவங்களால எதுவுமே சாப்பிட முடியாது, ஆனால் அவ்வளோ பெஸ்ட்டாக சமைப்பாங்க. ரொம்ப அருமையான, அவங்க எங்கே போனாலும் வந்து எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணுறதுல ரொம்ப இதாக இருப்பாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சகோதரி. பையன் சொல்ல தேவையில்லை. அப்பா வந்து பார்த்தோன்னா அவன் 50 அடி. அவன் இஸ் ப்ரொஃபஷ்னல் பியானிஸ்ட்டு, ப்ரொஃபஷ்னல் வயலினிஸ்ட், ப்ரொஃபஷ்னல் வோக்கல் சிங்கர். இன்னைக்கு ஹாலிவுட்டில் அவனுடைய முதல் படம் கம்போஸ் பண்ணி ரிலீஸ் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர். ஸோ பட் மாதா டிவி, நம்ம கத்தோலிக்க திருச்சபை, இந்த காரியங்களுக்கெல்லாம் வந்து எந்தெந்த விதத்தில் நம்மளால் உதவ முடியும். இன்றைக்கி வந்து மாதா டிவி இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் போகவும் அவர்களை சந்திக்கவும், இன்றைக்கி அங்கே மக்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம வந்து ஒரு பேங்க் வழியாக நம்ம இங்கே கொண்டு வரதுக்கு எல்லா விதத்துலையும் he was the first man to be with us. தேங்க்யூ வெரி மச். உண்மையிலே ஃபார் சொல்லும் பொழுது அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க உங்களை பற்றி நிறையா. யூ ஆர் வெரி குட், வெரி பிக் சப்போர்ட் ஃபார் மாதா டிவி. கண்டிப்பா ஃபாதர். இல்ல எங்க குடும்பமே வந்து எல்லாருமே ஃபாதர் சிஸ்டர்ஸ், 3 ஃபாதர்ஸ் இருக்காங்க, 5 சிஸ்டர்ஸ் இருக்காங்க எங்க குடும்பத்துல. ஜோவுடைய அக்கா வந்து பிரசன்டேஷன் சிஸ்டர்ஸ் ப்ரொவின்ஷியல் ஆல்வின். ஆமா, அக்காவுடைய பொண்ணு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க வந்து மதுரையில இருக்கிறாங்க. சோ அதனால நமக்கு தெரியும், நமக்கு வந்து இந்த இந்த விசுவாசத்தை கொண்டு வந்து பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்னதுல இருந்தே நம்ம எல்லாம் அது வளர்க்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால கண்டிப்பா அது வந்து ஒரு காரியமா தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி சின்ன சின்ன குழுக்களா இங்க நிறைய இடத்துல வந்து அமெரிக்கால இருக்கிறாங்க. நிறைய அந்தந்த ஊர்ல வந்து ஒரு குழுவா வந்து அவங்க வழிபாடு, தமிழ்ல வழிபாடு நடத்துறது, அதே மாதிரி கல்ச்சரல் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிட்டு நிறைய குரூப் இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்காக நாங்க இப்போ ஒரு முயற்சி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். யூனியன் ஆஃப் தமிழ் கேத்தலிக் அசோசியேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி குழுக்களை எல்லாம் இணைச்சு ஒரு பெரிய திருவிழாக்கள் வரும்போது, இல்லை கிறிஸ்மஸ் அந்த மாதிரி, இல்லை லண்டன் வீடியோஸ் நாங்கள் தயாரிக்கிறோம். அங்கே உள்ள ஃபாதர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி எவ்ரிடே இந்த லண்டன்ல போடுற, இல்லை லென் சீசன்ல போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் பண்றதுக்காக இந்த குழுவை வந்து உருவாக்கியிருக்கோம். அதுக்கு ஃபாதர்கிட்டையும் நான் அதை பத்தி பேசியிருக்கேன். ஃபாதரும் ரொம்ப மாதா டிவியோட இணைந்து அதை பணியாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்களை எல்லாரையும், உங்களுடைய தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு சின்ன ரெட்ரீட் மாதிரி பண்ணலாம் அந்த சம்மர்ல அப்படின்னு சொல்லி கூட ஒரு பிளான் வச்சிருக்கோம். ஸோ போராடல இது வந்து நமக்கு நம்மளோட ஒருங்கிணைக்கிறதுக்கும், அதே மாதிரி ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா, இப்போ மாதா டிவியை வந்து ஃபாதர் ஒவ்வொரு இடத்துக்காக போய் சொல்றதுக்கு போதாங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு இடத்துக்கு நம்ம சொல்லிட்டோம்னா மாதா டிவியை பத்தி எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வரும். அதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் மாதா டிவி பத்தி சொல்லணும்னா ஒரே வரியில இல்ல ஒரு 2 வரியிலையோ சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மக்களுக்கு வந்து அதாவது முன்னாடி இருந்ததை விட இப்ப விசுவாசத்தை வந்து அதிகரிச்சிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து மாதா டிவி. ஏன்னா வயசானவங்களும் சரி, இல்ல யங்ஸ்டர்ஸும் சரி, அவங்க ஈஸியா ஒரு இது பார்க்கணும், ஒரு ஏதாவது ஒரு விசுவாசத்தை தேடணும் அப்படின்னா கையில இருக்கு மாதா டிவி. நமக்குலாம் வந்து அவங்களுக்கு வந்து போக முடியாது, கோயிலுக்கு போக முடியாது. அவங்க வந்து
ஏன்னா அவங்க நடக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பூசை பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, வேற வழியே இல்லை. அவங்க சொல்லுவாங்க டெய்லி, நான் இதான்ப்பா எனக்கு வாழ்க்கையே இதான்ப்பா, இது இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற அளவுக்கு மக்களை வந்து அதை இணைச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய சாதனை தானே. அதுதான் நான் வந்து பெருசா சொல்லுவேன். மாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் கத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இது நாட் ஓன்லி அந்த மேத்ஸ் அந்த வழிபாடுகளை தவிர நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். இப்ப நீங்க வந்து நிறைய ஊர்ல உள்ள எல்லா இடத்துலயும் நடக்கிற அந்த வழிபாடுகளையும் நீங்க வந்து காமிக்கிறீங்க. அப்படின்றப்ப அந்தந்த ஊர்ல நடக்கிற கல்ச்சர் எல்லாம் நம்ம ஒரு இடத்துக்கு போனா, ஒரு கோயிலுக்கு போனா அந்த கோயிலுக்கு போனாதான் அங்க எப்படி நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். பட் மாதா டிவில வந்து பாத்தீங்கன்னா அங்க இந்தியாவில நடக்கிற எல்லா, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கோயில்களுடைய வழிபாடுகளையும் நாங்க ஒரே இடத்துல பார்க்கணும். அதே சமயம் நீங்க புதுசா நிறைய இப்ப ரீசெண்டா நிறைய நீங்க வந்து புதுசா ஒரு நிகழ்ச்சிகளை கொண்டு வரும்போது அது விசுவாசத்தை இந்த முறையிலையும் நம்ம வந்து பரப்பலாம், இல்ல இது இப்படியும் நம்ம கத்துக்கலாம் அப்படின்றதுக்கு நமக்கு நிறைய உறுதுணையா இருக்கு மாதா டிவி. சூப்பர்ண்ணா. சோ மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம இது நமக்கு வந்து இவ்வளவு தூரம் நமக்கு ரீச் பண்ண முடியாது. அதனால நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை மாதா டிவியை இன்னும் தெரியாதவங்களுக்கு சொல்லி அதை வந்து தெரிய வச்சு இவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பரப்புறதுக்கும், அதே மாதிரி அதுக்கு மாதா டிவிக்கு நம்ம சப்போர்ட் பண்றதுக்கும் நேயர்கள் வந்து எல்லாருமே முன்வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சூப்பர். ரொம்ப ரொம்ப நன்றி ஃபாதர். உங்க குழு அனைவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நாங்க நேரடியா வரும்போது உங்களை வந்து பாக்குறோம். உங்களை வந்து பாக்குறதுக்கு சந்தர்ப்பம் அமையும் போது கண்டிப்பா வந்து பாக்குறோம். கட்டாயம்னா நாங்களும் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிச்சுக்கிறோம். உங்களுடைய பையன் இன்னும் சிறப்பா வளருவதற்கு, இன்னும் பல சாதனைகளை படைப்பதற்கு நாங்க சிறப்பாக ஜெபிச்சுக்கிறோம். அதனால தேங்க்யூண்ணா, நன்றிண்ணா, வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ரொம்ப அருமை ஃபாதர், ரொம்ப அருமையான ஒரு சகோதரர், உங்களுடைய நண்பர், சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கார் மாதா டிவிக்காக. அதனால மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அதனால இவ்வளோ நேரம் நம்ம பேசின உறவுகள் எல்லாம் ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் போன வாரம் சொன்ன மாதிரி தான். அவங்க வந்து ஒரு சிலர் தான் சந்திச்சிருக்கிறோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அயல் நாடுகளில் மாதா தொலைக்காட்சி வைத்து கொண்டாடுகிறார்கள். அதற்கு நம்ம ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற துடித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதனால அவர்களெல்லாம் நீங்க அவங்க உங்கள்கிட்ட வந்து பேசினாங்க, நீங்க மாதா தொலைக்காட்சிக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. எல்லாம் அந்த பெருமையெல்லாம் உங்களுக்கு தான் சேரும். அதனால மாதா தொலைக்காட்சி வளர்ப்பதற்கு நீங்க மிகப்பெரிய போராட்டம், சவால்களை சந்தித்து உயர்த்தி கொண்டே வருகிறீர்கள். அதனால் உங்களுக்காகவும் எப்பொழுதும் நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம். மாதா தொலைக்காட்சி பார்க்குற எல்லா அன்பர்களும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த அன்பரை கூப்பிடலாம் ஃபாதர். ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா? வாங்க போலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நான் நலம், உங்கள் நலமறிய ஆவர். நாங்களும் மகிழ்ச்சி, நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்க ரொம்பவே மகிழ்ச்சி. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னுடைய பெயர் ரெஜிமியஸ் பிளேவியன். நான் இலங்கை தமிழை சேர்ந்தவன். யாழ்ப்பாண குருநகரை புறப்படமாக கொண்டவன். நான் நோர்வேயில் 50 வருட காலமா வசித்து வருகிறேன். நார்வேல எங்க பெர்கன்ல இருக்கிறீங்களா? பெர்கன் நோர்வேல இருந்து வசித்து வருகிறேன். ஓகே. சூப்பர். ரொம்ப அருமை. உங்க வீட்டுல இருக்கவங்க பேர்லாம் சொல்லுங்க. எனக்கு மனைவி மரிய ஸ்டெல்லா ரெஜிமியஸ். எனது மகன் பேர் ரெக்ஸ் ரெஜிமியஸ். எனது மகளுடைய பெயர் மாரியஸ் மேக்டலின் ரெஜிமியஸ். எனக்கு மருமகனுக்கு செல்வகுமார். எனக்கு மருமகளுக்கு பெயர் சிந்து. ஓகே. மற்ற எனக்கு 4 பேரப்புழல் இருக்கணும். ஒரு ஆளுக்கு பெயர் அகில் செல்வகுமார், நவீன் செல்வகுமார், ஆண்ட்ரியா ரெக்ஸ், அருண் ரெக்ஸ். இவ 4 பேர் தான் என்னுடைய குடும்பம். மாதா தொலைக்காட்சியோட 10வது ஆண்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்களுக்கு மனசுல என்ன தோணும்? உண்மையில ஃபாதர் எங்களுக்கு ஒரு மாபெரும் கொடை.
சூப்பர். நான் இங்க வந்து 50 ஆண்டுகளா போகுது. நான் இந்த பூசைகள் பிரார்த்தனை தமிழாதான் ஒன்றும் இருக்கவில்லை. ஆனால் நீங்கள் துவங்கினத பிறகு நான் தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கின்றேன். எல்லா நிகழ்ச்சியும் உண்மையில அருமை. உண்மையில நாங்கள் இங்க இருக்கும் மக்கள், அதாவது உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் ஒரு பெரும் கொடை. நாங்கள் இங்கித்திய பாஷையில்தான் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை விட இப்ப எங்களுக்கு மாதா டிவி வந்தது மாபெரும் கொடை. எல்லா மக்களும், வயது போனவர்களும் இளம் பிள்ளைகளும் வருங்கால சன்னதிகளுக்கும் ஒரு மாபெரும் கொடை என்பது என்னுடைய கருத்து. ரொம்ப ரொம்ப அருமையா அழகா சொன்னீங்க. நீங்க ஃபீல் பண்ற மாதிரி வீட்டுல இருக்கிற எல்லாருமே அதே மாதிரி ஃபீல் பண்றாங்களா? கட்டாயம். இப்ப நாங்கள் இங்க வந்து 6 சௌரங்கள் இருக்கிறோம். நோவெம்பர்ல 6 சௌரங்களும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மாறி மாதா டிவி பாத்தீங்களா பார்க்கலாண்டு பரிமாறிக்கொள்வோம். அதுல நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இருப்பினும் தமிழ் தொலைக்காட்சி, அதாவது மாதா தொலைக்காட்சி எங்களுக்கு வந்தது மாபெரும் கொடை. காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் பூசை பிரார்த்தனை இல்லாமல் இருந்து நாங்கள் இன்று பூசை பிரார்த்தனையை பார்த்து, நீங்கள் செய்கிற நிகழ்ச்சிகளை பார்த்து பெருமை அடைகிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ரொம்ப வளமையா, இந்த நிகழ்ச்சி ரொம்ப வளமையா, ரொம்ப சிறப்பா இருக்கு. இத குறித்து நீங்க ஏதாவது அப்படி குறிப்பாக சொல்ல போனா, நீங்கள் செய்யற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் தகுதி உள்ளது. பைபிளை பற்றி சொல்லுவீங்கள். முக்கியமா நீங்கள் அந்த இதயக்க செவமாலைக்கு தானே 3 மணிக்கு, அது உண்மையிலேயே மாபெரும் கொடை, எங்களுக்கு சந்தோஷமான செய்தி. காரணம் என்னன்னு சொன்னால், ஒன்றும் இல்லாமல் இருந்த எங்களுக்கு இது மாதா டிவி மூலம் ஆண்டவரை அறியவும் மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர்றதை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்ட கதைச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மாதா தொலைக்காட்சி பாக்குறதுனால நான் எந்தெந்த விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படின்னா நீங்க எதுன்னு சொல்லலாம்? அது உண்மையில சொல்ல போனால், உங்களோட ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நல்லது. அதுல நீங்கள் சிறுவருக்காக செய்யும் நிகழ்ச்சிகள், பெரியோருக்காக செய்யும் நிகழ்ச்சிகள், முக்கியமாக பைபிள் சிவிலைசேஷன் அந்த இதுகளை பற்றி சொல்லுவது, அது எங்களுக்கு நான் அறியாததெல்லாம் நீங்கள் கணக்க சொல்லி நான் அதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உண்மையிலே அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் மாதா டிவி பார்க்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால், உண்மையிலே புலம்பெயர்ந்து இருக்கிற மக்கள் நாங்கள் உண்மையில நாங்கள் ஒன்றுமில்லாமல் தான் இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை பூசை போடுறதும், திரும்பி அந்த என்ன சொல்லலாம், ஆராதனைகள் வந்து, அதாவது கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் தினங்களுக்கு போடுறதை விட நாங்கள் ஒன்றும் இல்லை. இந்த மாதா டிவி ஒவ்வொரு நாள் இருக்கிறனால பார்க்கறதால எல்லா மக்களும் பார்த்து அதுல பயனடையும். அதால நான் நினைக்கின்றேன் எல்லா மக்களும் மகிழ்ச்சியா தான் இருப்பேன் நான் நினைக்கின்றேன். சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம். அதனால அடுத்த தடவை வரும்போது நார்வே வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் உங்களை நேரடியாக சந்திக்கலாம். நீங்க இந்தியாவுக்கு நீங்க வந்தீங்கன்னா கட்டாயம் சென்னைக்கு வாங்க. இந்தியாவுக்கு 2 முறை வந்தேன். மாதா தொலைக்காட்சிக்கு வரவில்லை. ஆனால் அங்க கேட்டேன், எனக்கு கொண்டு வரையில 2 முறை இந்தியாவுக்கு வந்தேன். அப்ப எனக்கு உங்களை பார்க்க முடியல. அது கொஞ்சம் கவலை இடமா தான் இருக்கின்றது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கட்டாயம் வாங்க. கட்டாயம் சந்திப்போம். கட்டாயம் வாங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிச்சுக்கிறோம். குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல விசாரிச்சோன்னு சொல்லுங்க. So God bless you. பத்திரமா இருங்க. டேக் கேர். ஓகேங்களா? சந்திப்போம். வணக்கம் வணக்கம். கையிலே அப்படியே வைத்து கொண்டு அப்படியே. ஆமா, ரொம்ப அருமையா யதார்த்தமாக பேசினாங்க அப்படின்னு சொல்லணும். நார்வே நீங்க போனப்ப அங்க ஒரு சில பேரை சந்திச்சிங்க. ஆமா, நார்வேல நான் பெர்கன் போயிருந்தேன். அதே மாதிரி ஓஸ்லோ, 2 இடத்துலையும் தமிழ் கம்யூனிட்டி சந்திச்சு மக்கள் எல்லாம் பேசி அவங்களுக்கு திருப்பலி நிறைவேற்றி வெரி குட். அப்புறம் அதுக்கடுத்து நம்ம போக வாய்ப்பு மேபி நெக்ஸ்ட் டைம். பரவாயில்ல. அது இருந்தாலும் இது வழியா வரும்பொழுது அவங்களும் எந்த அளவுக்கு நார்வேல இருக்கிறவங்க மாதா தொலைக்காட்சி பாக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அது மேல அவரும் சொன்னார் இல்லையா, குடும்பங்களே நாங்க இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்களா டிஸ்கஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப அருமை. அது மாதிரி இருக்கும்பொழுது மாதா தொலைக்காட்சி இன்னும் அதிகமா சென்று சேர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 10 ஆண்டுகளில் கடல் கடந்து போகும்பொழுது ஒவ்வொரு ஏரியாலையும் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இத்தாலி, அதுக்கப்புறம் இங்கே நார்வே, அப்புறம் அங்கிட்டு பிரான்ஸு. ஸோ ஒவ்வொரு நாட்டாக போயிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து எங்கே போக போகிறோன்னு தெரில. அடுத்த நண்பரை கூப்பிடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி போகலாமா? வாங்க. வணக்கம்.
வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நாங்க நல்லா இருக்கிறோம் ஃபாதர். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. ஃபாதர், என்னோட பேர் ஜேம்ஸ். நான் இப்போ லண்டன்ல இருந்து பேசுறேன். ஸோ மாதா டிவிக்கு ஒரு சில நேரங்களில் ரொம்ப பரிச்சயமானது தான். ஃபாதர் டேவிட் ஆரோக்கியத்துக்கு அதிகமாக தெரியும். ஸோ மாதா டிவியோட ரெகுலரான ஒரு வியூவர். சூப்பர். என்னுடைய வாழ்க்கையில மாதா டிவி நிறைய இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்குது. 2018 இருந்து என்னோட மனைவிக்கு கடந்த வருஷம் 2023 இதுவே தகுந்த காலம் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ரிஃபார்மேஷன் கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி மாதா டிவி எங்களோட ஒரு அனுதினமும் பயணிக்கிற ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடையா நினைக்கிறோம். வீட்டில் இருக்கவங்க பேர்லாம் சொல்லுங்க. என்னோட மனைவி பேரு ஷைனி. எனக்கு 4 குழந்தைங்க, 3 டாட்டர், ஒரு சன். ரோசிட்டா கோல்ட், மிச்சல், கிறிஸ், டெரசா. ஓகே. ஸோ மாதா தொலைக்காட்சி அப்படின்னா ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஒரே வரியில சொல்ல முடியாது, 2-3 வரியா சேர்த்து சொல்லுங்க. மாதா டிவியை பொறுத்த வரைக்கும் அது இளந்தோறும் இறையாச்சி சொல்றீங்க. மாதா டிவி எங்களோட பயணிக்கிற மாதாவினுடைய ஒரு எப்படி ஜெபமாலை எப்படி ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமோ அதே மாதிரி ஒரு தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ் பேசும் கிறிஸ்தவர்களுக்கு மாதா டிவி ஒரு மிகப்பெரிய கொடை. இதுதான் என்னோட கருத்து. ஜேம்ஸ் ஆக்சுவலாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் ஃபஸ்ட்டு யூஎஸில் இருக்கும்போது இமெயில் வழியாக ஒரு தொடர்பு, நான் ஆஸ் ஐ ரிமெம்பர் அவர் இந்த எடுத்துவாசி நிகழ்ச்சியை குறித்து, கரெக்டாக ஜேம்ஸ்? எடுத்துவாசி தானே? ஆமாம். அது அதாவது நான் சிறு பிராயத்தில் நான் பைபிளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள ஆசைப்பட்டேன். ஆனால் அது அப்போ கிடைக்கல. ஆனால் இப்போ மாதா டிவி வந்த பிறகு இந்த விஷயங்கள்லாம் விவிலியத்தை குறித்து ஆழமான கருத்துக்கள், விளக்கங்கள், நிறைய புரிதல்கள் எனக்கு கிடச்சிட்டு இருக்குது. அதை நான் ஒரு பெரிய பொக்கிஷமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவர், அரசு ஊழியராக இருந்தவர். அதில் ஒரு சில என்ன சொல்கிறது, அவருக்கு அதில் ஒரு சில உடன்பாடுகள் சரியா இல்லை, பிடிக்கல ஒரு சில காரியம். கரெக்டாக ஜேம்ஸ்? நான் பகிர்ந்து சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன், அவ்வளோதான். அதை ரொம்ப விரிவாக சொல்ல விரும்பலை. ஒரு சில உடன்பாடுகள், அவர் உண்மை நியாயம், கடவுள், இந்த மாதிரி கோட்பாடுகளில் ரொம்ப ரொம்ப ஆழமான நம்பிக்கை உள்ளவர். பிறகு இது தேவையில்லை, நமக்கு பிடித்த ஒரு வேலைக்கு நம்ம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம், ஏன்னா ஒரு பெர்மனண்ட்டான இன்றைக்கி அரசு ஊழியம் இந்த மாதிரிலாம் பெர்மனண்ட் லைஃப் செட்டில்டு நினைக்கிற நாட்களில் இளைஞர்கள் மத்தியில் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நமக்கு தேவை நியாயமாக, உண்மையாக, கடவுளுக்கு பயந்து செயல்படணும் அப்படின்ற ஒரு கோட்பாடின் கீழ் இந்த வேலைக்கு வந்தார். திருப்பி இப்போது அமெரிக்காவுக்கு போக வேண்டிய அந்த இதில் ஒரு இதாகி இப்போ லண்டனில் செட்டில் ஆகிட்டே இருக்கிறோம். இப்போ 4 வருஷமா 5 வருஷமா அங்கே தான் இருக்கிறீங்க இல்லைங்களா? இப்போ 4 வருஷம் இருக்கிற 4 வருஷம் மிகப்பெரிய ஒரு சாட்சிய வாழ்வு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதுவே மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். வெரி குட், சூப்பர். ஸோ மாதா டிவி எந்தெந்த வகையில உங்களுக்கு உதவியா இருக்குன்னு சொல்லலாம் நீங்க? ஃபாதர், மாதா டிவியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபாதர் சொன்ன மாதிரி 2018 இருந்து விழித்திரு ஜெபித்திரு அந்த தியானத்துல இருந்து ஆரம்பிச்சோம். அதுக்கடுத்து எல்லா நிகழ்ச்சிகளையுமே அதிகமா பாக்குறோம். நற்கருணை ஆராதனை எங்களுக்கு அந்த டைம்ல ஆரம்ப டயத்துல அமெரிக்கால இருக்கிறப்போ டெய்லி அடரேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ இப்பவுமே அடிக்கடி நாங்க ஃப்ரைடே பார்ப்பேன் நான் மாதா டிவில லைவா போகுது. அதுக்கடுத்து எனக்கு இறையிறக்கத்தின் ஜெபமாலை டிவைன் மெர்சி சாப்டர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண தெரியும். ஆனா ஜெபிக்க வச்சது மாதா டிவி தான். அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பிரிச்சுவலா அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு போச்சு. அதுக்கடுத்து இதுவே தகுந்த காலம், எடுத்துவாசி தொடர்ச்சி எங்களுக்கு ஒரு குரு மாணவர்களுக்கு எப்படி செமினரியில சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி எங்களுக்கு அந்த இது எடுத்துவாசி ப்ரோக்ராம் ரொம்ப அருமையா யூஸ்ஃபுல்லா இருக்குது. இதுவே தகுந்த காலமும் அவர் பெயர் மரியாவும் இந்த லாஸ்ட் 2 வருஷம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2018 இருந்து உங்களோட பயணிக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாம் அடுத்த நகர்வுக்கு மாதா டிவியை கொண்டு போயிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். பல நிகழ்ச்சிகளை நீங்க புதுமையா நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலயே என்னுடைய மனைவி ஒரு சாஃப்ட்வேர் ஊழியர், அவங்க மைக்ரோசாஃப்ட் ஒர்க் பண்றாங்க, பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் இதுவே தகுந்த காலம் அவங்கள ஒரு பெரிய ரீஃபார்மேஷன் பண்ண அதுக்கடுத்து அவர் பெயர் மரியா ஃபாதர் சேவியர் டெரன்ஸ் கொடுத்த அந்த ஒரு டாக், அந்த ஒரு 60 எபிசோடு நாங்க 2 பேருமே, நானும் என் மனைவியும் சேர்ந்தே பார்த்துருக்குறோம். லீவ் நாள் எல்லாம் சாட்டர்டே சண்டே யூடியூப்ல போய் பார்ப்போம். ஒரு பெரிய பொக்கிஷம் தான்.
அதை இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதை ஒரு புக்காக வெளியிட்டா கூட சில பிரிந்த சகோதரர்களுக்கு அது மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும். நானும் என்னுடைய சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அவங்க ப்ராட்டஸ்டன்ட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் இதை நீங்கள் பாருங்கள். பைபிளை குறித்து பைபிள்ல இருந்து மரியா யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பைபிள் அதுக்கடுத்து ஃபாதர் அதை முடிக்கிறப்போ நற்கர் இயேசு தான் மரியாவினுடைய மகன் இயேசு தான் நற்கர்னு அப்படி சொல்லி அந்த ஒரு டீம் முடிக்கிறப்போ ஒரு எனக்கு அது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலாக நாங்கள் வந்து ஐடியில் இருந்தாலும் ஒரு தனிமையான ஒரு இடத்துல இருந்தாலும் எங்களுக்கு ஒரு துணையாக இருக்கிறது மாதா டிவி ஒரு பெரிய பொக்கிஷமாக நாங்கள் நினைக்கிறோம். அதுபோக தமிழ்நாட்டில் நிறைய எங்கள் அம்மா டெய்லி வந்துட்டு ஆராதனை பார்க்காம தூங்க மாட்டாங்க. ஸோ ஆராதனை நிகழ்ச்சிகள் நிறையா ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி சொல்லுவாங்க மாதா டிவி நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பெரிய பொக்கிஷம் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, தமிழக கிறிஸ்தவர்களுக்கு, தமிழ் பேசும் அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் மாதா டிவி ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா தொலைக்காட்சி நேயர்கள் உலகத்துல கிழக்கு ஆஸ்திரேலியால இருந்து மேற்கு அமெரிக்கா வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல வந்து எங்களை போல, அதாவது நிறைய பேர் வந்து இப்ப நாங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறோம்னாலும் வேலைக்காண்டி வந்திருக்கிறோம். வேலையில நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு மாதா டிவி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு ஊந்துகோலா நம்மளை ஒரு இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு இதா இருக்குதுங்கிறது தான் எனக்கு சந்தோஷம். இதை நீங்க அவங்க பயன்படுத்திக்கிடணும். வெளிநாடுகள் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு குறிப்பா வந்துட்டு ஐடியில் இருக்கக்கூடியவங்க, மிச்ச மெடிசின் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் சொல்றது அதுதான், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இது நம்மளுடைய சொத்து. எப்படி வந்து நம்மளுக்கு தமிழ் மொழி நம்மளுடைய அடையாளமா வெளிநாட்டில் இருக்குதோ அதே மாதிரி மாதா டிவி தமிழ் பேசும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சொத்து. ஸோ அதுதான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதுல இன்னொரு ரெக்வஸ்ட், நான் மிச்ச மக்களுக்கு, மலையாளம் பேசக்கூடிய மக்களுக்கு இல்லை வந்துட்டு ஹிந்தி பேசக்கூடியவங்களுக்கு ஷேர் பண்ண முடியல ஒரு சில தமிழ் நிகழ்ச்சிகளை. கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு உங்களுடைய பணி சுமைகள் தெரியும், இருந்தாலும் ஒரு இங்கிலீஷ்ல நீங்க ஒரு சில நிகழ்ச்சிகளை இங்கிலீஷ் கொடுத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல வந்துச்சுன்னா இன்னும் அவங்களுக்கு ஷேர் பண்றது கொஞ்சம் வசதியா இருக்கும். அது ஒரு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை அந்த நேரத்துல வைக்கிறேன். கட்டாயம் ஜேம்ஸ், கட்டாயம். ஏன்னா நம்ம வந்து இப்போ மாதா டிவி வந்து இப்போ சேட்டலைட் டிவியாக போயிட்டு இருக்குது. இப்போ நம்முடைய டெக்னாலஜி வந்து இந்த ஓடிடி பேஸ்டாக வந்து அதிகமாக இப்போ வளர்ச்சி ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளே வந்து அதுதான் வந்து நிரந்தரமாக போகுது. அந்த நேரத்தில் வந்து நமக்கு இந்த மாதிரி மற்ற மொழி பேசுகிறவங்களுக்கு தேவையான நல்ல நல்ல நிகழ்ச்சிகள், பைபிள் சம்பந்தமாகவோ இல்லை மியூசிக் சம்பந்தமாகவோ இல்லை நல்ல வாழ்க்கை நிலை, சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங், ஏன்னா நம்மள்ட்ட அந்த அளவுக்கு ஃபாதர்ஸ்லாம் நிறைய இருக்கிறாங்க, லே பீப்புள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் உற்சாகப்படுத்தி நம்ம அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் வரும்போது நம்ம கண்டிப்பாக அது மாதிரி செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இது கடவுளின் சித்தமாக இருந்து உங்களுடைய மாதிரி நல்ல உள்ளங்களுடைய ஆதரவு, அன்பு, ஜெபம், இவை வழியாக இது கட்டாயம் நடக்கும். இது விரைவில் நடக்கும். இதை 10வது ஆண்டினுடைய அடுத்த நிலை என்ன சொல்றது, இந்த வளர்ச்சி திட்டத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக வரும் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக செய்வோம். கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். தேங்க்யூ. ஒரு பாட்டு பாடுறீங்க, பாட்டு பாடலாமா? ஐயோ ஃபாதர், நல்லா எனக்கு பாட்டு பாடவே தெரியாது ஃபாதர். உங்களுக்கு பிடிச்ச ஒரு இறை வசனம் சொல்லுங்க. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் ஃபாதர். கடவுள் தம் ஒரே பேரான மகனை இந்த நம் மீது கொண்டு அனுப்பினால், இந்த உலகிற்கு தன் மகனை ஒரே பேரான மகனை உலகிற்கு அனுப்பினார். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சூப்பர் சிறப்பு, அழகு, ரொம்ப அருமையா பேசுனீங்க. ஸோ தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி இணைந்திருங்க. மாதா தொலைக்காட்சிக்கு ஜெபிங்க. நாங்களும் உங்க குடும்பத்துக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஓகேங்களா? மனைவி பிள்ளைங்கள் எல்லாம் ரொம்ப விசாரிச்சுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. God bless you. தேங்க்யூ. ரொம்ப அருமையா, அதாவது ஒரு இளைஞர் இந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோட விவிலியம் சம்பந்தமாக, மரியாள் சம்பந்தமாக நிறைய அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறத வந்து அவர் பேச்சிலேருந்து நமக்கு நல்லாவே தெரியுது. அதை கடைசியில் அருமையாக எல்லாத்துக்கும் ஒரு ரெக்வஸ்டாக கூட நல்லா வச்சுருக்கிறாரு. ஸோ அவரை நேரில் நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க, மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாரு. உண்மையிலே சிறப்பு தான் ஃபாதர். இது மாதிரி அன்பர்கள் இருக்கிறதுனால தான் மாதா தொலைக்காட்சி இன்னும் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. உண்மைதான். ஏன்னா இந்த மாதிரியான இளைஞர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, இங்கே இருக்கிறவங்க நிறைய பிஸி அப்படி இப்படின்றாங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சில இளைஞர்களுக்கு வந்து அவங்க அப்பாவோ அம்மாவோ இல்லாட்டி சொந்தக்காரங்களோ கூட இருந்து கொஞ்சம் உதவி செய்கிறாங்க. இப்போ வெளிநாடுகளில் வந்து யாருமே கிடையாது. கணவன், மனைவி, பிள்ளைகள், இவங்க தான் அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கணும். சாப்பாடுலேருந்து, சமைக்கிறதுலேருந்து, பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுலேருந்து, படிப்புலேருந்து எல்லாமே சுகமில்லாட்டி எல்லா நிலைகளும் அவங்க தான், வேறு யாரும் அவங்களுக்கு துணை கிடையாது. இவைகளின் மத்தியிலும் நேரம் கண்டுபிடிச்சி இதெல்லாம் நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும், நான் என்னோடய விசுவாசத்தை வளரணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து உண்மையிலே பெரிய
பாராட்டிற்குரியவர்கள். அவங்க மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சாட்சியமாக இருக்கிறாங்க. எனவே ஜேம்ஸ் போன்ற இளைஞர்கள் இன்னும் அதிகமாக உற்சாகமாக வளர்வதற்கு மாதா தொலைக்காட்சி ஒரு தூண்டுகோலாக இருப்பதை நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப அருமை ஃபாதர், ரொம்ப அருமையாகவே இன்னைக்கு வந்து பேசின பங்கெடுத்த எல்லாரும் நிறைய முகங்கள் நீங்கள் சொல்லி உங்கள் அனுபவங்களை வந்து நீங்கள் பல தடவை ஷேர் பண்ணுவீங்க, அதை கேட்டிருக்கிறேன். இன்றைக்கி அவங்கள நேரில் பார்த்துருக்குறேன். நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து மாதா தொலைக்காட்சி அன்பர்களும் பார்த்துருக்குறாங்க. கடல் கடந்து மாதா தொலைக்காட்சியை நேசிக்கக்கூடிய உள்ளங்கள் எத்தனை இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. இதில் வந்து நீங்கள் அதான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஒரு பருக்க தான் பார்த்துருக்குறோம், 1% பார்த்துருக்கோம். அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் ஒவ்வொரு முறை போகும்பொழுதும் தெரியுது. அது உங்கள் வழியாக நாங்கள் தெரிந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி ஃபாதர். நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் இன்று பங்கெடுத்தது மிக்க மகிழ்ச்சி. ஸோ உங்களுடைய ஜெபத்தோட இந்த நிகழ்ச்சி நம்ம நிறைவு செய்யலாம் ஃபாதர். உங்களுடைய வாழ்த்துக்களையும் நீங்கள் கட்டாயம் சொல்லுங்கள். எனவே இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் இறை ஆசிரியையும் ஜெபங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த மாதா தொலைக்காட்சி என்ற கடவுளின் பிரசன்னத்தை தாங்கிச் செல்கிற இந்த தளத்தை நாம் அனைவரும் நமது ஜெபங்களின் வழியாக நம்மால் முடிந்த பங்களிப்பு, தியாக செயல்கள் இவைகளின் வழியாக இதனை தாங்குகின்ற பொழுது இன்னும் சிறப்பாக இது பல நிலைகளுக்கு உயர்ந்து மக்களாகிய உங்களுக்கு இறை பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான தளமாக அமைந்திடும். எனவே இந்த நாளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது ஜெபங்களையும் ஆசிரியும் என்ன தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கண்களை மூடி நாம் இந்த சிறிய ஜெபத்தோடு நாம் இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்னை மரியாளோடு இணைந்து இது கடவுளால் நிறைவேறி உள்ளது, நம் கண்களுக்கு வியப்பாய் இருக்கிறது என்று அன்னை மரியாள் அந்த நேரத்தில் தனது அனுபவத்தை வெளிப்படுத்தியது போல இது கடவுளின் செயல், நமக்கெல்லாம் வியப்பாய் இருக்கிறது. இது தொடர்ந்து உமது பிரசன்னத்தை, உமது மாட்சியை, உமது மகிமையை எல்லா மக்களுக்கும் எடுத்து செல்கின்ற ஒரு தலமாக அமைந்திட நீரே கிருபை செய்தலும். குறிப்பாக இந்த தலத்திலே பணி செய்கின்ற அத்தனை பிள்ளைகளுக்காக, அத்தனை தந்தையர்களுக்காக, அந்த இங்கு பணி செய்கின்ற பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக, இதற்காக உதவுகின்ற அத்தனை உபகாரிகளுக்காக, இது இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்ற அத்தனை ஜெப வீரர்களுக்காக, உலகமெங்கும் பரவி கிடக்கின்ற அத்தனை பார்வையாளர் இனிய இதயங்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே, ஆசிர்வதியும். இவர்கள் அனைவரையும் நீர்தாமே உமது கரங்களிலே தாங்கிக் கொள்ள முடியாமை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, நலமா நீங்க நலமா, வந்ததும் தந்ததும் என்ற நிகழ்ச்சிகள் வாயிலாக இன்று நாங்கள் உங்களை சந்தித்திருக்கிறோம். பல்வேறு சாட்சியங்களை உங்கள் முன் தந்திருக்கிறோம். இது வெறுமனே புகழ்ச்சிக்காக அல்ல, மாறாக இது இறைவனை மாட்சிப்படுத்துவதற்காக. இதன் வழியாக இன்னும் நீங்கள் மாதா தொலைக்காட்சியோடு இணைந்து பயணம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. உங்கள் ஜெபத்தின் வழியாக, உங்களுடைய தாராள குணத்தின் வழியாக. இது நமது தொலைக்காட்சி, இது நமது பெருமை. இறையாட்சியை இந்த மண்ணில் கட்டி எழுப்பவும், அதே போல இறை நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்தவும் நம்முடைய பணி இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருப்போம். ஆண்டவர் இயேசுவின் திருவுளத்தை நிறைவேற்றுவோம். அன்னை மரி நமக்காக பரிந்துரைக்க நாம் இணைந்து மன்றாடுவோம். மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை ஜெபத்தில் இணைந்திருப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. நீங்க நலமா? ஊடக வழி இல்லம் நோக்கி